கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில கூட நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரர் ஜெபராஜ் தலக்கர் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது நமக்கு அதிகமான மகிழ்ச்சி. தேவன் அவர்களை வல்லமையாக அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சுவிசேஷகராக இருந்து அநேக மக்களை ஆண்டவருக்குள்ளாய் வழிநடத்துகிற ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாடிலே அவர்கள் நம்மோடு கூட இருப்பதை குறித்து அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறோம். அன்போடு கூட நாம் அவர்களை வரவேற்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜெபமே ஜெயம் ஊழியங்களுடைய ஸ்தாபகர் அண்ணனை ஜான் அண்ணா நான் வாழ்த்துகிறேன். இந்த சபையின் பாஸ்டருக்காக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அவருக்காக ஜெபியுங்கள். நான் பாஸ்டர் போய் பார்த்துட்டு ஜெபித்து விட்டு வந்திருக்கிறேன். அற்புதம் சொல்கிறதுக்குள்ள அதிசயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய காரியம். ஒரு பெரிய மகிமைக்குள்ளாக இந்த ஊழியத்தை கர்த்தர் கொண்டு போவார். மகிமையான அனுபவத்துக்குள்ளாக இனி பாடுகளுக்கு கர்த்தர் உட்படுத்துகிறார் என்று சொன்னால், பாடுகளை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அதற்கு பின்பதாக ஒரு பெரிய மகிமை இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே இந்த ரெகபோத் ஊழியங்களை கர்த்தர் இந்த பட்டணத்தில் இன்னும் பெருக வைப்பாராக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். கர்த்தர் பெருக்கத்தை காண்பிக்க போகிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறதான வார்த்தை, நான் உன்னை காண்கிற தேவன். நான் உன்னை காண்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக பார்ப்பது இல்லை. மாறாக அவர் பார்க்கிற பார்வை வித்தியாசமான பார்வையாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கடலூருக்கு அடிக்கடி நான் போகிறதான ஒரு ஊழியம் இருக்கிறது. ஒரு சகோதரியோட வீட்டுக்கு நான் போவேன். அங்கே நானும் இன்னொரு பாஸ்டர் மட்டும்தான் மாறி மாறி போவோம். வேறு யாரையும் அங்கே அனுமதிப்பது கிடையாது. ஒரு முறை யாரையோ ஒருத்தவங்களை ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு அவங்க யூஸ் பண்ணப்ப அவர் உள்ளே வந்து பார்த்தபோது அநேக சகோதரிகள் உட்கார்ந்திருந்தார்கள். அத்தனை பேரும் ஆண்டவரை ரகசியமாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறதான சகோதரிகளாக தாய்மார்களாக அந்த இடத்துல வருகிறார்கள். எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸோடைய ஒய்ஃபு, பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களுடைய வீட்டிலேருந்து அவங்க வராங்க. தெரியாமல் வருவாங்க, மத்தியான நேரத்தில் வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் வந்தவர் அங்கே பார்த்த பொழுது எல்லாம் பொட்டு வச்சுருக்கிறாங்க, பூ வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சொன்னாராம், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம்லாம் செய்ய மாட்டார், நீங்கள் பூவை எடுக்கணும், பொட்டை எடுக்கணும், அப்போ தான் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போயே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசனம் ஆயிடுச்சான். என்ன இந்த ஊழியக்காரர் இப்படி பேசுகிறாரு, என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி அந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊழியக்காரரை கூப்பிட்றதே கிடையாது. ஆனால் மறுபடி நான் இன்னொரு பாஸ்டர் தான் போவோம். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போய், எனக்கு என்னன்னா ஆண்டவர் மனுஷனை முகத்தை பார்க்கிறவர் கிடையாது, மாறாக இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற வசனம் அப்படிதான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, அவங்களுக்குள்ள என்ன காரியம் இருக்குது, அதை தான் பார்க்கணுமே தவிர முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு மனுஷன் மட்டும்தான் அப்படி செய்வான்.
அவங்கள பார்த்தா நல்லா இருக்கிறாங்க, நல்ல வெல்டுடுவாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நல்லா நம்ம உறவு வச்சுக்குவோம். இவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது, இவங்கள்ட்ட போனால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனுஷனை முகத்தை பார்த்து தான் பேசுவான். யோபுவின் புஸ்தகத்திலே வசனம் சொல்லுகிறது, 10ஆம் அதிகாரம் 4ஆம் சொல்லுகிறது, மாம்ச கண்கள், மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ, மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ. யோபு சொல்லுகிறார், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளவு பண்றேனே, ஒரு மனுஷனை பார்த்துட்டு கூட இறக்கப்படுறான், நீ வாடா, என் ஃப்ரெண்ட்ஸு கூட என்னுடைய நண்பர்கள் கூட என் மேலே இறக்கப்படுறான், அவன் மாம்ச கண்ணில் பார்த்துட்டு எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்படுறான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நீரோ அவர்கள் பார்க்கிற பிரகாரமாக பார்ப்பது கிடையாது, மாம்ச கண்கள் உமக்கு இல்லை, நீர் பார்க்கிற பார்வையே வித்தியாசமானது, நீர் பார்க்கிற பார்வையே வித்தியாசமானது. ஆகவே அந்த கண்ணோடு என்னை பாருங்க ஆண்டவரே, யோபு மறைமுகமாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறது பார்க்கிறோம். இங்கே நாம் வாசித்ததான் அந்த வசனம் ஆதியாமத்திலே 16ஆம் அதிகாரத்திலே ஆகாரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகார் எந்த தப்பு செய்யாத, எந்த சூழ்நிலையிலையும் எந்த தப்பு செய்யாத ஒரு அடிமை பெண்ணாகத்தான் வாழ்க்கைப்பட்டாள் ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு. இப்ப ஆபிரகாம் அந்த இடத்துல ஆகாரோடு சேர்ந்துட்டான். ஆகார் கர்ப்பம் தரிக்கிறாள், சாராள் கர்ப்பம் தரிக்கல. ஆனால் இந்த பொறாமை நிமித்தமாக சாராள் ஆகாரை கடினமாய் நடத்தினபடினாலே இனிமே இந்த இடத்துல வாழ முடியாது, நான் எங்கேயாவது போகிறேன் என்று சொல்லி அவள் புறப்பட்டு போகிறாள். அப்படி புறப்பட்டு போகிற பொழுதுதான் ஆண்டவர் ஆகாரை சந்தித்து, ஆகாரே நீ எங்கேருந்து வர, எங்கே போற, என்ன பண்றன்னு ஆண்டவர் ஆகாரை சந்தித்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகார் நினைச்சிருப்பா, எனக்குன்னு ஒரு மனுஷன் கூட இல்லையே, என் காரியத்தை விசாரிக்கிறதுக்கு ஒரு மனுஷனும் இல்லையே, வனாந்தரமாய் போய்விட்டதே என் வாழ்க்கை, வனாந்தரத்தில் நான் நடந்து கொண்டிருக்கிறேனே, கேட்பாரற்ற அனாதையாக இருக்கிறேனே, சொந்த புருஷன் எனக்கு இருந்தோம், அந்த புருஷனால எந்த பிரயோஜனமும் இல்லாம நான் இப்படி வாழ்றேனே, என் புருஷன்கிட்ட அவ்வளவு ஒட்டகம் இருக்குது, அவ்வளவு ஆடு மாடுகள் இருக்குது, அவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய செல்வ சீமானா இருக்கிறான் நான் வாழ்க்கைப்பட்ட என் புருஷன், ஆனால் அதில் ஒரு பங்கு கூட எனக்கு கொடுக்காம என்னை இப்படி நடத்துகிறானே என் புருஷன். இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் இப்படி தான் இருக்கிறது. புருஷன் இருந்தும் புருஷன் இல்லாதபடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனைவி என்ற ஸ்தானம் இருந்தும் மனைவி என்ற ஸ்தானத்தை முழுவதுமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சகோதரருடைய கண்ணீரை நான் கேட்கிறேன். தொலைபேசி வாயிலாக நேராக வருகிறார்கள், பாஸ்டர் பிரதர் என் புருஷன் எப்படி இருக்கிறார் பிரதர், என் புருஷன் என்னை கைவிட்டார் பிரதர். எனக்கு ஒரு அருமையான சகோதரியை தெரியும், 2 பிள்ளைகளை வைத்திருக்கிறாள், ஊழியக்காரன் தான் புருஷன், நல்ல ஆராதனை நடத்துகிறதான ஒரு புருஷன். நல்ல ஆராதனைக்குள்ளாக நான் சொல்லுகிறது கிட்டத்தட்ட 2007-8 நடந்ததான காரியங்கள். போன இடத்துல நல்ல கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு அவன் போன பொழுது அங்கே அவன் மேலே அந்த ஊழியன் என்கிற நிமித்தமாக ஒரு மரியாதைக்காக சாப்பிடுவதற்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அந்த மனுஷனை. அப்போ அவன் சாப்பிட போனவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பா கேட்டிருக்கிறாரு, கல்யாணம் ஆயிடுச்சா பிரதர் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இல்லை எனக்கு ஆகலை அப்படின்னு சொன்னோன்னா, சும்மா ஜோவியலாக பேசும்போது அப்படின்னா சொல்லுங்கள், என் மகளை கூட உங்களுக்கு கட்டித்தரதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. மூத்தவள் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்வைக்கு அழகில்லாதபடினாலே, இளையவள் கொஞ்சம் நல்ல சிகப்பா கொஞ்சம் பார்வைக்கு அழகாக இருக்கிறதுனால அவன் சொல்லியிருக்கிறான், மூத்த பொண்ணு வேண்டாம் 2வது மகளை தாங்க கட்டிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறான். அப்போ மூத்தவள் என்ன சொல்லியிருக்கிறா, அப்பா ஒரு ஊழியக்காரன் நல்ல ஊழியத்தை செய்கிற மனுஷன் கர்த்தர் பயன்படுத்துகிறாரு,
ஆகவே நாம் என்ன செய்யலாம், நான் பரவாயில்ல, எனக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, தங்கச்சியை கட்டி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு கட்டி வச்சுட்டாங்க. நாட்கள் உருண்டு போனது. 2 பிள்ளையை பெற்றுட்டா. ஆனால் இவள்கிட்ட சரியாக பேசுறது இல்லை, இவளுக்கு சரியாக கவனிப்பு கொடுக்கறது கிடையாது. மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஃபோனை எடுத்து அவள் பார்க்கும் பொழுது வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு இதுதான் வேலை. எங்கெங்க ஊழியத்துக்கு போகிறானோ அங்கெல்லாம் எந்தெந்த பிள்ளைங்க தனியாக சென்னையில் வேலை பார்க்குறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய நம்பர்லாம் வாங்கிடுறது, அந்த பிள்ளைகளோட கான்டாக்ட் பண்ணிட்டு தவறான உறவு கொள்ளுகிறது, அவர்களோடு வாழ்க்கை நடத்துகிறது. ஒன்றுனா பரவாயில்ல, பல பெண்கள் ஒரு ஊழியன் அப்படி செய்கிறான் ஐயா, ஊழியன் அப்படி செய்திருக்கிறான் ஐயா. நடு ராத்திரியில் இந்த பிள்ளைகளை அனாதையாக விட்டுட்டு ஒரு பைசாவும் கொடுக்காம இவங்க அப்பா இவளுக்கு வாங்கி கொடுத்த கட்டில், இவளுக்கு வாங்கி கொடுத்த சேரு, என்ன ஒரு அசிங்கம் பாருங்களேன், என்ன ஒரு கேவலமான ஒரு பொழப்பு பாருங்களேன். அவங்க அப்பா வாங்கி கொடுத்த, இந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த சீரில் அந்த கட்டில் இந்த சேரெலாம் எடுத்துட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை நடத்துறதுக்கு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த பிள்ளை 2 பிள்ளைகளை வச்சுட்டு அனாதையாக நிற்கிறா. கால் பண்ணுறான், அண்ணே இப்படி விட்டுட்டு போயிட்டாருனே. என்ன செய்கிறதே தெரியல. 11 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறோம். அந்த பிள்ளைக்கு ஒத்தாசைக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு 2-3 பெலிவர்ஸ் கூட மாட வந்து நிற்கிறாங்க. அப்புறம் போய் அவங்கள்ட்ட மகளிர் காவலத்தில் பேசி அதுக்கப்புறம் சொல்லி அந்த பிள்ளைய ஒரு ஹோமில் கொண்டு போய் விட்டு அந்த பிள்ளைகளை ஹோமில் வச்சு பார்த்துக்குங்க அவங்க அப்பா வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா வந்த பிறகு அடுத்த நாள் காலையில் அவங்கள அனுப்பிச்சி வச்சோம். இன்னைக்கு வரைக்கும் அவன் சேரலைங்க. இன்னைக்கு வரைக்கும் வேற ஒரு மனைவியோட வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான். கைவிடப்பட்ட நிலைமை. நான் சொன்னேன், அம்மா மனுஷன் கைவிடலாமா, உன் புருஷன் கைவிடலாமா, ஆனால் ஆகாரை குறித்து நாம் பார்க்கிற பொழுது ஆகார் சொன்னா, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொன்னாமா. நம்மளை பார்க்குற ஒரு தெய்வம் இருக்கிறார் நமக்கு, நம்மளை கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டாருமா. ஆண்டவர் உனக்கு தேவையான சகல காரியத்தையும் செய்வார் என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்தி அனுப்பி வைத்தேன். இன்றைக்கு அந்த 2 பிள்ளைகளில் ஒருவன் காலேஜ் சேர்ந்துட்டான், 12th முடிச்சுட்டு, இன்னொருத்தன் 10th படித்து இப்போ எக்ஸாம் எழுத போகிறான். கர்த்தர் அந்த பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். இந்த கண்பான தேவச்சனமே, உன் காரியத்தை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை நினைக்க வேண்டாம். என்னை சொல்லி அழுகிறதுக்கு யாரும் இல்லையே நினைக்க வேண்டாம். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், நமக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு. நம்மை பார்க்கிறவர், நம்மை காண்கிறவர். அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் பார்த்தா நம்ம வாழ்க்கை நஷ்டமாய் போகும். மனுஷ கண்ணு அப்படிப்பட்ட கண்ணு தான். எங்கள் வீட்டில் நான் நிறைய மீன் வளர்ப்பேன். அந்த தொட்டியில் வச்சு நிறைய கலர் ஃபிஷ்ஷஸ் வளர்ப்பேன். என் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அதை நான் நல்லா ஃபீட் பண்ணி நல்ல தண்ணிலாம் சுத்தமாக வச்சுக்குவேன். அது வந்தோடனே அது நிறைய குட்டி போட்டு பெருக ஆரம்பிக்கும். அப்போ அந்த குட்டி பெருக ஆரம்பித்த உடனே டேங்க்கில் நிறையா வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை டேங்க்கில் நீந்துறதுக்கு கஷ்டப்பட்ட உடனே அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டப்பு, பிளாஸ்டிக் டப்பு வாங்கி வச்சு அதில் பிளான்ட்ஸ்லாம் போட்டு, அதில் செடிலாம் போட்டு, அதில் நல்ல தண்ணி வச்சு, அதில் இருக்கிற குட்டியெல்லாம் எடுத்து இதில் போட்டு அவ்வளோ நிறைய மீன் இருந்துச்சு பார்த்துக்குங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு அக்கா தான் மகனுக்கு கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து தான் மகனுக்கு கல்யாணம் சொல்லி அழைக்க வந்தாங்க. வந்தவங்க அந்த தொட்டியை பார்த்து சொன்னாங்க, இவ்வளவு மீனா அப்படின்னாங்க, இவ்வளவு மீனா அப்படின்னாங்க. ஆமாக்கா, எல்லாம் குட்டி போட்டதுக்கா அப்படின்னு. அவ்வளோதான். அவங்க வச்சுட்டு போனாங்க. அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மீனும் செத்துச்சு பார்த்துக்கங்க. எல்லாம் செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு.
அப்போ தான் என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், ஏய் அந்த அக்காவுக்கு எப்படிப்பட்ட கண்ணு பார்த்தியா, அவங்க பார்த்த பார்வையில் அம்புடு செத்து போச்சே, அம்புடு செத்து போச்சே. மனுஷன் கண்ணு அப்படிதாங்க, மனுஷன் கண் அப்படித்தான். மனசில் நல்லா இருக்கவே இருக்காது, வெளியில் ரொம்ப நல்லவை மாதிரி பேசுவாங்க. ஆனால் கண் பார்த்துச்சுன்னு வச்சுக்குங்க, நம்மளை விட நல்லா இருக்கிறாளே இவ, நம்மளை விட இவளுக்கு எங்கேருந்து வந்துச்சு, இவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு, இப்படித்தாயா எல்லா மனுஷன் இருப்பான். அந்த கண் பட்டுச்சுனாவே பிரச்சனை தான். ஆனால் நம்ம ஆண்டவருடைய கண் நம்ம மேலே பட்டுச்சுன்னா நஷ்டப்பட்டு போகாது. நம்மளை அந்த கண்கள் வாழ வைத்து உயர்த்தும், நம்மை அந்த கண்கள் காப்பாற்றும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். சில காரியங்களை சொல்லி நான் உங்களை விசுவாசத்தை தட்டி எழுப்புறதுக்கு நான் வாஞ்சிக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸை மட்டும் பேசிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். அங்கே சகேயு என்கிற மனுஷன் ஆண்டவரை பார்ப்பதற்கு ஆவலாக ஓடி வருகிறான். அவன் ஒரு இயேசுவை அறியாத ஒரு மனுஷன், ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருக்கிறான். அநியாயமாக டாக்ஸ் வாங்குறவன். நியாயமாக ஒரு 50 ரூபா கொடுக்குற வேண்டியத்தில் ஒரு 51 ரூபா, 52 ரூபா, 55 ரூபா, 5 ரூபா சேர்த்து வாங்கலாம். அது நம்ம பிரியப்பட்டு கொடுத்தா வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் நம்மள்ட்ட இருந்து அடித்து பிடுங்குறவன். யோசித்து பாருங்கள், இன்கம் டேக்ஸு மார்ச் மாதம் வரும்போது நமக்கெல்லாம் எப்படி இருக்கும். சம்பளம் வாங்குறவங்களுக்கு, இந்த ஸ்லாப் தாண்டி வரவங்களுக்கு தெரியும் எதில் கொண்டு போய் வைக்கலாம், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படியே தான் யோசிப்போம். ஆடிட்டரை பார்க்க அங்கே போக இங்கே போக ஓடுவோம். ஐயோ, நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், ஆனால் ஏன்ட்டேருந்து வரி எடுக்கிறான், ஏன்ட்டேருந்து அரசாங்கம் வரி எடுக்குது. அதை கலெக்ட் பண்ணுற ஆட்களும் சும்மாவாக விடுறாங்க. 1000 ரூபா டெபாசிட்டு SBI பேங்க்கில் விழுகுது, அதையும் பிடிச்சிடுறாங்க. ஒரு அம்மா பாட்டிமா அழுகுது, ஐயா 1000 ரூபா வந்துச்சு ஐயா, அந்த 1000 ரூபாயையும் என் அக்கௌண்ட்டில் சரியாக பணம் மெயின்டைன் ஆகலைன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டாங்க ஐயா, அதையும் பிடிச்சிட்டாங்க ஐயா. இப்போ நமக்கு அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் வருமா? எப்படி இருக்கும்? கரிச்சு கொட்டும். நம்ம சகை அப்படி தான், நம்ம சகையும் அப்படி தான். டேக்ஸுக்கு மேலே அடித்து பிடுங்குற ஆள். வாங்கி சேர்த்துட்டார், சொத்து சேர்த்துட்டார், அவ்வளவு சேர்த்துட்டார். அவ்வளவு சேர்த்த மனுஷன் திடீர்னு ஒரு காரியத்தை ஆசைப்பட்டார். என்ன காரியம் ஆசைப்பட்டார் தெரியுமா? இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினவன் குள்ளனானபடியினாலே அவனுக்குன்னு ஒரு மரம் அங்கே இருந்திருக்கு பாருங்களேன். அவனுக்குன்னு ஒரு மரம் அங்கே இருந்திருக்குது. அழகா அந்த மரத்து மேலே ஏறி உக்காந்து இயேசுவை நல்லா பார்த்துடணும்னு உட்காந்துருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உலகக்கோப்பை கிரிக்கெட்டு நம்ம இந்தியாவில் நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் 3000 ரூபா டிக்கெட்டு, 2000 ரூபா டிக்கெட்டு, 10,000 ரூபா டிக்கெட்டு, 25,000 ரூபா டிக்கெட்லாம் வாங்கி கேலரியில் போய் உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. திடீர்னு அந்த லைவ் ரிலே போயிட்டுருக்கும்போது கேமரா எல்லாம் ஒரு பக்கம் திரும்பிச்சு. பார்த்தா அந்த ஸ்டேடியத்துக்கு காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் மரக்கிளைகள் இருக்குது. அந்த கிளைகளில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்கள் அழகாக மேலே ஏறி சூப்பராக மேட்சை பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு காசு செலவு இல்லாமல் பார்த்துட்ருக்குறாங்க. அவங்கள போய் சார்ஜாக போட முடியும், அவங்கள போய் இறக்கியா விட முடியும். நல்லா ரொம்ப அழகான வியூவில் பார்த்துட்ருக்குறாங்க. 6 அடிக்கிறது, 4 அடிக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க, பக்கத்துலேருந்து பார்க்குறாங்க. அந்த கமெண்டேட்டர்ஸ் சொல்கிறாங்க, பாருங்கள் இந்த கேலரி இருக்கிறவங்கெல்லாம் காசு கொடுத்து பார்க்குறாங்க, இவங்க மட்டும் மரத்தில் உட்காந்து ரொம்ப அழகாக பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்டேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம சகைக்கும் அப்படி ஒரு மரம் அழகாக இருந்திருக்குது. அது ஆண்டவரே அவனுக்குன்னு வச்சுருந்த மரம் போல், ஆண்டவரே அவனுக்குன்னு வச்சுருந்த மரம் போல் அழகா அதில் ஏறி உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டார் நம்ம சகையும். உட்காந்துருந்த பொழுது இயேசு வர ஆரம்பிக்கிறாரு. வர ஆரம்பித்தவர் நேராக போகலை, பக்கத்தில் மரத்து பக்கத்தில் வந்துட்டு அண்ணாந்து பார்த்து, சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்றார். எப்படி இருக்கும் பாருங்களேன் சகைக்கு.
பயங்கர சந்தோஷம், பயங்கர ஆச்சரியம். நம்மள்ட்ட தானா? என் பேர் எப்படி அவருக்கு தெரியும்? என் பேர் எப்படி அவருக்கு தெரியும்? இவ்வளோ கூட்டத்தில் நான் அவர்கிட்ட பேசுனது கூட கிடையாது, அவர்கிட்ட முன்ன பின்ன பழகினது கிடையாது. ஆனால் கரெக்டாக பேர் சொல்கிறாரே. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, போனவன் இந்த மாதம் இங்கே பேசினேன், அதில் சொன்னேன். வேத வசனம் சொல்லுகிறது, எபேசியரில் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக முன்குறித்தாராம். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்ம முன்குறிச்சிட்டாராம். நம்மளை நம்ம அப்பா அம்மா பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டவர் இயேசு அப்பா மட்டும்தான். அல்லேலூயா. அவர் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாரோ அந்த பேர் தான் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கி அப்பா அம்மா வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, இம்மானுவேலாக இருந்தாலும் சரி, சாமா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை முன்குறித்த ஆண்டவர் என்ன பேர் வச்சாரோ அந்த பேர் தான். அப்போ ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். அப்போ நான் சொல்லுகிறேன், நம்ம பேர் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, நம்ம பேர் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, நம்ம பிரச்சனையும் அல்லேலூயா தெரிஞ்சுட்டு சும்மா இருப்பாரா? என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு சும்மா இருப்பாரா? சொல்லுங்க, சொல்லுங்க. நம்ம பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிற ஆண்டவருக்கு நம்ம பிரச்சனையும் நல்லாவே தெரியும். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து கையை குலுக்க சொல்லுங்க, நம்ம பேர் ஆண்டவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா. சொல்ல மாட்டீங்களோ? நம்ம பேர் பாருங்க, சிஸ்டருக்கு யாருமே இல்லை, அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. பரவாயில்ல சகோதரி, அவங்களுக்கு சொல்லுங்கள் சகோதரி. நம்ம பேர் ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பிரச்சனை நல்லா தெரியும், நம்ம பிரச்சனை நல்லா தெரியும். ஹல்லேலூயா. இப்போ சகையு இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே சுற்றியில் இருக்கிற ஜனத்து ஒரே முறுமுறுப்பு, ஒரே பேசுகிறாங்க. என்னடா சலசல பேசுகிறாங்க. என்னன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அவன் சொல்கிறான், ஏய் இவன் பாவியான மனுஷன், இவன் அடித்து பிடுங்குறவன், நம்மக்கிட்ட இருந்து அவ்வளவு அடித்து வாங்கியிருக்கிறான், இவன் வீட்டுக்கு ஏசு போகிறாரே, நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு. நான் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன்றேன், நான் மீன் பொரிச்சு கொடுக்குறேன்றேன், நான் சிக்கன் வச்சு கொடுக்குறேன்றேன், என் வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேங்கிறாரு. ஆனால் சகையை வீட்டுக்கு போகிறேன்றாரே, அவர்கிட்ட யாராவது போய் சொல்லுங்கப்பா, நமக்கு ஒத்து வராத ஆள், அவன் கூட சேர வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அங்கே பேசியிருப்பாங்க. ஆண்டவர் அதெல்லாம் காதில் வாங்கலை, ஆண்டவர் அதெல்லாம் காதில் வாங்கலை. டேய் வாடா அவன் வீட்டுக்கு போகலான்டா அப்படின்னு சொல்லி அழகாக கூப்பிட்டு போகிறாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சில வேளைகளில் நான் யோசித்து பார்ப்பேன், நான் இன்றைக்கி டை கட்டிட்டு இன் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுறேன். சில வேளைகளில் கோர்ட்டு போட்டு ஜீசஸ் கால்ஸ்லாம் பேசுவேன், ஜீசஸ் கால்ஸ் நிறைய இடங்களில் பேசுவேன். நம்முடைய பாரிஸில், வானகரத்தில், எல்லா இடங்கள்லையும் இயேசு அழைக்கிறார் கோபுரங்களில் பேசுகிறேன், சுவிசேஷ ஊழியனாக போகி. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை குடும்ப ஆசீர்வாதத்தில் நல்லா பேசிட்டு, நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸை போட்டு பேசிட்டு வந்துட்டு அடுத்த நாள் திங்கக்கிழமை என் ஒர்க் விஷயமாக போவேன். பார்த்துக்குங்க, நம்ம எக்மோர் இருக்குல்ல, எக்மோர் ஸ்டேஷனு, அந்த எக்மோர் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெஃப்டில் அந்த ஆல்பர்ட் தியேட்டருக்கு பஸ்லாம் திரும்பும். அந்த ஆல்பர்ட் தியேட்டருக்கு பஸ்ஸு திரும்பும் போது ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ட்ராவல்ஸ் இருக்கும். அந்த ட்ராவல்ஸில் தான் நிறைய சரக்கெல்லாம் ஏற்றி விடுவாங்க, பார்சல்ஸ்லாம் ஏற்றி விடுவாங்க. என்னுடைய பிஸ்னஸ் நிமித்தமாக அந்த பண்டில்ஸ் எல்லாத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து அங்கே தான் ஏற்றுவேன். அங்கே பார்சல் ஏற்றி வண்டியில் அனுப்பி விட்டுட்டு, வண்டி லோக்கல் வண்டியில் ஏற்றி தள்ளு வண்டியில் வந்துட்டுருக்கோம். நான் அந்த பார்சலில் வந்து புக் பண்ணிகிட்ருப்பேன். நான் வரேன் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த லோட்மேனு 2-3 பேர் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே அழுக்கு சட்டை போட்டிருப்பாங்க, பயங்கர சிகரெட் குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, எல்லா பாவம் செய்கிற ஆட்கள். அவன் வருவான், அவன் வந்தோடனே வாங்க வாத்தியாரே எப்படி இருக்கிறீங்க அப்படின்வான் என் கையை பிடிச்சிட்டு. எனக்கு முதல்ல கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் யோசித்தேன், இவனை நம்ம நேசித்தா தான் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும், இதை ஏற்றுக்கொண்டா தான் நான் ஆண்டவரை பற்றி
சொல்ல முடியும் அப்படின்ட்டு மனுஷ கண்களால் பார்க்காம ஆண்டவர் அவனை எப்படி பார்ப்பாரு அப்படின்னு யோசித்தேன். ஆண்டவர் இப்படி தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை. அவனுக்கு கூட அப்புறம் நான் பழ ஆரம்பித்தேன். மற்றவங்க ஏற்று கூலிக்கு 50 ரூபா தரும்போது நான் என்ன பண்ணேன், கூட சேர்த்து 20 ரூபா 30 ரூபா சேர்த்து தருவேன். ரொம்ப 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 அன்பாக இருப்பாங்க. சில வேளையில் அந்த அழுக்கு கையோடு அந்த கடலை சாப்பிட்டுட்ருப்பாரு. அந்த ஆட்கள்லாம் கடலை சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதே கடலை எடுத்து அதே அழுக்கு கையோட இந்தாங்க சாப்பிடுங்க அண்ணே அப்படின்வாங்க. நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா? வேண்டான்னு சொல்ல முடியுமா? சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்ருக்குறேன். ஆனால் அதெல்லாம் வாங்கினதுனால என்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், ஏய் கிறிஸ்மஸுக்கு சர்ச்சுக்கு போனியா, ஈஸ்டருக்கு சர்ச்சுக்கு போனியா, உங்கள் வீட்டு பக்கத்தில் சபை இருக்குதா? இருக்குது. நான் யோசிப்பேன், நேற்று என்னை யாராவது ஜீசஸ் கால்ஸில் யாராவது பார்த்தவங்க இன்றைக்கி இவனோடு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா என்ன சொல்லுவாங்க? டேய் பிரதர் என்ன அவன் கூட சேர்ந்து கையை கோர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. யோசிப்பாங்களா மாட்டாங்களா? சகேயும் அப்படி தான் ஆண்டவர் கூட்டு போன பொழுது அந்த ஜனம் பேசிச்சு, பாவியான மனுஷன்யா அவன் கூட போகிறாரே அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியம் சகேயுக்கு தேவையாக இருந்துச்சு. அதனால் இயேசு அவன் கூட போனார். இயேசு அங்கே போன உடனே அந்த வீட்டுக்குள்ளே கால் வச்ச உடனே அவன் சொல்கிறான், அந்த வீட்டில் இயேசு கால் வச்ச உடனே ஆண்டவர் சகையை பார்த்த உடனே ஒரு மாற்றம் வருகிறது. மாற்றம் வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ளே கால் வச்ச உடனே ஒரு மாற்றம் வருகிறது. அவன் சொல்லுகிறான், என் நாஸ்தியை விற்று பாதிய எல்லா தரித்திரத்துக்கும் நான் கொடுக்குறேன். மனம் திரும்புதல் வருது ஐயா. இயேசு ஒரு பார்வை பார்த்துட்டார்னா, இயேசு ஒரு மனுஷனை அவருடைய கண்களை பார்த்துட்டார்னா அவன் வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்குங்க, அவனுடைய சொந்த ஜீவிதமே மாற ஆரம்பிச்சிடும். அவன் சொல்லுகிறான், எல்லாத்தையும் விற்று நான் கொடுக்குறேன், பாதி அப்படியே கொடுத்துறேன். ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஹல்லேலூயா. மறையூர் என்கிறதான இடத்துல ஒரு மிஷினரி ஊழியம். இன்றைக்கி நீங்கள் மிஷினரி ஊழியத்தை பற்றி பேசுனீங்க. நானும் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டு நான் போகிறேன். மிஷினரி ஊழியத்தை 2 சகோதரிகள் செய்தார்கள். சிஸ்டர் ஜான்சி, சிஸ்டர் ஃப்ரீடா. அதில் ஒருத்தங்க இப்போ கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த இடத்துக்கு போனால் மனுஷன்லாம் அங்கே வாழ முடியாது. பார்த்துக்குங்க, ஆண்டவர் அவங்கள அழைச்ச விதமே தனியாக அழைச்சிருக்கிறாரு. நம்முடைய பல்லாவரத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் தரிசனம் காமிச்சிருக்கிறாரு. நிர்மலா என்கிறதான அந்த லாரியை காமிச்சு கரும்பு அதில் லோடாக இருக்கிறத காமிச்சிருக்கிறாரு. அங்கே தான் உங்களுக்கு ஊழியம் வச்சுருக்கிறேன், அங்கே தான் மிஷினரியாக உங்களை கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த 2 சிஸ்டர்ட்டையும் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் எங்கே இருக்குது, எந்த இடம், எதுவுமே தெரியாது. நம்ம விசுவாசம் சர்ச்சோட அந்த இடத்துல யாருக்கோ ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சிஸ்டர்ஸை ஜெபம் பண்ணுறதுக்கு சும்மா அழைச்சிருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்தவங்க அங்கே ஜெபம் பண்ணி கொண்டு வந்தது பொழுது அங்கே இருக்கிற ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, யார் புதுசாக இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இவங்க மிஷினரி ஊழியமாக போக போகிறாங்க, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஆண்டவருடைய வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னோன்னா பேச ஆரம்பிச்சோன்னே, எங்கே போக போகிறாங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்க, அது தெரியல, ஆண்டவர் ஏதோ தரிசனம் காமிச்சிருக்கிறாராம். நிர்மலான்னு போட்ட ஒரு லாரியை காமிக்கிறாரு, அந்த லாரி நிறைய கரும்பு காமிக்கிறாரு, அந்த இடத்துக்கு தான் இவங்களை கொண்டு போகிறாரு அப்படின்னு தரிசனம் காமிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே கேட்டுட்டு இருந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, அந்த நிர்மலா வேற யாரும் கிடையாது, என்னுடைய அக்கா. அவங்க இங்கெல்லாம் இல்லை, கேரளாவில் மறையூரில் இருக்கிறாங்க. அங்கே தான் இந்த நிர்மலான்ற லாரி ஓடுது. அவங்க கரும்பு தோட்டத்தில் கரும்பு எடுத்து விவசாயம் பண்ணி அங்கே இருக்க ஆலைகளுக்கு அனுப்புகிறாங்க. அதை தான் இவங்க பார்த்துருக்குறாங்க. உடனே புறப்பட்டு போயிட்டாங்க. புறப்பட்டு போனோன்னு மிஷினரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மலையில் ஏறி போகணும். முதுவான் என்கிறதான இனத்துக்கு அவர்கள் ஊழியம் செய்ய புறப்பட்டு போகிறாங்க. மேலே ஏறி போகணும். மேலே ஏறி போகும் பொழுது அந்த தலைவன் இவர்களை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா
முதுவான் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் இவங்க போய் பிரசங்கம் பண்ணலாம், இயேசுவை பற்றி சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ அந்த தலைவனை இவங்க சந்திக்கிறாங்க. அந்த கைட் பண்ண ஆள் சொல்கிறாங்க, இந்த தலைவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே கேட்டிங்கன்னா இந்த தலைவன் எல்லா இடத்துக்கும் சொல்லிடுவான், நீங்கள் எல்லா மலைகளுக்கும் போகலாம், எந்த தடையும் இருக்காது, அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. சரி, உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணுறான். பழைய அழுக்கு சட்டியை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அந்த டீயை போட்டு கொதித்த உடனே வடிகட்டுறதுக்கு இவன் என்னைக்கு கட்டினானோ தெரியாது, அந்த துண்டு இடுப்பில் கட்டின துண்டு, அதில் தான் அந்த துண்டோடு தான் அவன் எல்லாத்தையும் செய்வான். பார்த்துக்குங்க, டாய்லெட் போகிறது, யூரின் பாஸ் பண்ணுறது எல்லாமே அந்த துண்டு தான். அவன் எப்போ துவைச்சானா துவைக்கலையா அதெல்லாம் தெரியலை. அந்த துண்டை எடுத்து அந்த டீயை வடிகட்டி அந்த கொட்டாங்குச்சியில் அந்த கோப்பையில் வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். நம்ம சிஸ்டரு ஊழியமே வேண்டாம், இதெல்லாம் செய்யவே மாட்டேன், திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வருகிற பொழுது, மழையிலேருந்து இறங்குற பொழுது ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு, உனக்காக சிலுவையில் கசப்பு கலந்த காடியை குடித்தேன், எனக்காக இதை நீ செய்ய மாட்டியா? நின்னவங்க, என்ன ஆண்டவரே இப்படின்னு சொல்லிட்டீங்களே, நான் செய்கிறேன்ட்டு திரும்பி வந்து அந்த கொட்டாங்குச்சி எடுத்து அந்த டீயை மடமடமன்னு குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் ஊழியம் வளர ஆரம்பிச்சது. இன்றைக்கி அவங்களால வளர்க்கப்பட்ட அநேக பிள்ளைகள், அந்த முதுவான இடத்துல அந்த பிள்ளைகள் இன்றைக்கி நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸில் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த ஊழியம் அந்த மறையூரில் இருக்குது. ஆண்டவர் பார்க்கிற விதமே வித்தியாசங்க. மனுஷன் பார்க்கிற விதமாக ஆண்டவர் பார்க்கவே மாட்டார். உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் நம்மளை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். நம்முடைய பிரச்சனையில் ஆண்டவர் சிக்க வச்சு வேடிக்கை பார்க்கிறவர் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. ஆபிரகாம் நிமித்தமாய், ஆபிரகாம் சொன்னது ஆபிரகாமுக்கு நிமித்தமாய், இஸ்மவேலையும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அவனையும் நான் தான் உண்டாக்கி கொடுத்திருக்கிறேன், அவனும் என்னுடைய தான், அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன், கலங்காதே என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தது நிமித்தமாக ஆகாரையும் ஆகாரின் பிள்ளையும் காப்பாற்றினார். ஆகார் சொல்லுகிறார், என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகையு மரத்தில் ஏறி உட்கார்ந்தவன், இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஆளு. ஆண்டவர் வந்து, சகைவே, என் கண்ணு உன்னை பார்த்துருச்சு, இனிமே உன் வாழ்க்கை மாறும், இறங்கி வா, உன் வீட்டுக்கு பாரு, தங்குறேன் உன் கூட. போன ஆள், அவன் வீட்டில் எல்லாமே இருந்துச்சுங்க, சகல வசதிகளும் அவனுக்கு இருந்துச்சு. அநியாயமாக வாங்கி சம்பாதிச்சு வச்சிருந்த வீடு அல்ல, பொருட்கள் அல்ல, அதெல்லாம் அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கல, சமாதானத்தை கொடுக்கல. தூங்கி நாளாயிருக்கும் போல, வருஷ கணக்காயிருக்கும் போல நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். ஆனால் என்னைக்கு சகையுவை இயேசுடைய கண்கள் பார்த்துச்சோ அன்னைக்கே சொல்கிறான், இந்த உலகம்லாம் ஒன்றுமில்லடா, இந்த உலகத்தின் ஆஸ்திகள் ஒன்றுமில்லடா, இந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அர்ப்பணித்து பாதியை வித்தாது நான் கொடுத்துறேன் தரித்திரர்களுக்கு என்று சொன்ன பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆசீர்வதிக்கிற பார்க்குறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, முதல் காரியம், ஆகார் செத்துப்போவே நினைச்சவள், அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைச்சவன். ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், ஆகாரே திரும்பி உன் நாச்சியார்கிட்ட போ, நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்ல. என்னை காண்பவரை இவ்விடத்தில் கண்டேன், நான் செத்து போகிறதுக்கு என்னை அழைக்கலை என்று சொல்லி திடப்படுத்தி கொண்டு திரும்பி போனாள். சகையோ நிம்மதியில்லாத நாட்களாக இருந்த பொழுதும் கூட சகையுவை ஆண்டவர் சந்தித்து ஆண்டவருடைய கண்கள் பார்த்த பொழுது அவன் சமாதானத்தை பெற்றுக்கொண்டான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், வாசிக்க கேட்கலாம். நாம் வாசியுங்கள், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார்.
போதும். மீன் பிடிவர்களை வலையெல்லாம் விட்டுட்டு அலசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த இடத்த பார்த்த உடனே, அந்த 2 படகை பார்த்த உடனே சொல்கிறாரு, கொஞ்சம் தள்ளி வைப்பா, நான் உட்காந்துக்கிறேன். அப்படியே உட்காந்து பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்குது உன் படகுல அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசி முடித்த உடனே அங்கே நம்ம ஆளை பார்த்து, கொஞ்சம் தள்ளி போய் வலையை போடு அப்படின்னு பேதுரு சொல்கிறாரு. நைட்டில் வலை விரிச்சாலே மீன் சிக்கிறது கஷ்டம். நைட்டில் நீங்கள் தூண்டியில் மீன் பிடிச்சிருக்கீங்களா? யாராவது அனுபவம் இருக்குதா? இருக்கா? தூண்டி போட்டிங்கன்னா எப்போ கிடைக்கும் பிரதர் மீன்? எப்போ கிடைக்கும் சொல்லுங்கள். உடனே கிடச்சிருமா? வெயிட் பண்ணணும். அது ரேஸாக அப்படி நிழல் பட்டுச்சுனாவே மீன் சிக்காமல் போயிடும். அப்போ காலையில் ஆயிடுச்சு, விடுந்துருச்சு, ஒன்றுமே கிடைக்கல, எம்டி. இந்த 2 போட்டையும் 2 படகையும் இயேசு பார்க்கிறாரு, எம்டியாக இருக்குது, ஒன்றுமே பிடிக்காமல் வந்திருக்கிறான். இவன் நஷ்டப்பட்டு வந்திருக்கிறான், ஃபெயிலியராகி வந்திருக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல, வாழ்க்கை ஃபெயிலியராக இருக்குது அவனுக்கு. அதில் உட்காந்துருக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி போய் படகை போடு, வலையை பிரி. முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படலையா. முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படலை. இருந்துட்டு போகுது. இப்போ நான் சொல்கிறேன், போடு. என் கண்ணு உன் பவுட்டை பார்த்துருச்சு, என் கண்ணு உன் வலையை பார்த்துருச்சு, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறன்ற அந்த காரியத்தை என் கண்ணு பார்த்துருச்சு, இப்போ கொண்டு போய் போடு. சொன்ன அடுத்த மாத்திரத்தில், பரவாயில்ல, நீங்கள் வந்திருக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, உங்கள் வார்த்தை நல்லா இருக்குது, உங்கள் வார்த்தை இன்பமாக இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கேட்டேன், நீங்கள் நல்லது தான் செய்வீங்க, ஏதோ ஒரு வித்தியாசம் உங்கள்கிட்ட இருக்குது, ஆகவே நான் போய் போடுறேன்னு சொல்லிட்டு போய் போட்டவன். வாசிங்க 3-4 வசனங்க வாசிக்க. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடிச்சிட்டாங்க. இப்போ சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? 2 பேருக்கு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாத, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவ, உன் வலையை விட்டுட்டு வந்துடு. நல்ல இதுவரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதம். வலை ஃபுல்லாக மீன் வந்துருச்சு, மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றா நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ இயேசு சொல்கிறாரு, டேய், வலையெல்லாம் விட்டுட்டு வா, உன்னை நான் வேறு லெவலில் கொண்டு போவேன், வேறு லெவலில் உன்னை யூஸ் பண்ண போகிறேன், மனுஷனை பிடிக்கிறவனை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை கூப்பிட்றாரு. இப்போ எல்லாரும் எதை பார்த்துருப்பாங்க? பேதுருவும் யோவானும் யாக்கோப்பும் இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிற ஆள் அப்படி தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பேதுருவை பெயர் வச்சு, சீமோன் என்று பெயர் வச்சு அழைத்திருக்கிற பொழுது, மீனவனா ஆண்டவர் அவனை பார்க்கல, மீன் பிடிக்கிற ஆளா ஆண்டவர் பார்க்கல,
இந்த உலகத்துக்கு முதல் பிஷப்பாக அவர் கண் அன்னைக்கே பார்த்துருச்சியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் டெஸ்டினேஷனை வச்சு தான் ஸ்டார்டிங் பாட்டையே கொடுக்கிறார் ஒரு மனுஷனுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு, உன் முடிவு வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நல்ல முடிவு, நல்ல ஒரு டெஸ்டினேஷனை வச்சுத்தான் நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பில் கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு போயிருக்கிறார். இடையில சில காரியங்கள் வருகிற பொழுது நம்முடைய விசுவாசம் குன்றி போகுது, நம்முடைய நம்பிக்கை குன்றி போகுது. ஆனால் நம்மளை பேதுருவை ஆண்டவர் எந்த பார்வையில் பார்த்தாரோ, எந்த கண்ணில் பார்த்தாரோ, அந்த கண்ணில் இருந்து, அந்த அழைப்பிலிருந்து பேதுருவை வழி விலகி போக விடலை. பேதுரு வழி விலகி போனாலும் அவர் கண்ணு பேதுருவை பார்த்துட்டு தான் இருந்துச்சு. அவர் கண்ணு பேதுருவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்துச்சு. சகலமும் அவர் கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, உன் அழைப்பை விட்டுட்டு நீ எங்கேயும் போக முடியாது. பாதாளத்தில் போய் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் அவர் கண்ணு பார்க்கும், அவர் கரம் பிடிக்கும். அவர் கரம் பிடிச்சு தூக்கிட்டு வந்து நிறுத்தத்தான் செய்யும். நாம் எங்கும் ஓடி ஒழிய முடியாது. ஹல்லேலூயா. ஓடவும் முடியாது. இதெல்லாம் நல்லா தெரியுது. வேத வசனத்தை சொல்லுங்க, முடிக்க மாட்டாங்க நிறைய பேர். போகட்டும் போகட்டும். அப்போ ஆண்டவர் பேதுருவை பார்க்கும் பொழுது, அவன் தாயின் கற்பத்தில் இருந்து வெளியே வருகிற பொழுது எந்த டெஸ்டினேஷனை வச்சிருக்கிறாரோ அந்த டெஸ்டினேஷனை, ஏய் உனக்கு இந்த டெஸ்டினேஷன் தான் வச்சிருக்கிறேன், என் கண் அதை தான் பார்த்துருக்குது, நீ பார்க்கலன்றதுக்காக நான் பார்க்கலன்றதுக்கு அர்த்தம் இல்லை. நான் உன்னை கண்டிருக்கிறேன், நான் உன்னை காண்கிற தேவன். நான் எப்பயுமே என் கண்ணுக்கு மறைவாக உன்னை வைக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவே மறுதலிச்சு போனாலும், பேதுருவே ஊழியம் வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடி வலையை தூக்கிட்டு போனாலும், எந்த அற்புதத்தினால பேதுருவை அழைத்தாரோ அதே அற்புதத்தை மறுபடி செஞ்சு பேதுருவை புரிய வச்சு மறுபடி வா என்று சொல்லி, அந்த பேதுரு தான் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் பிரசங்கிக்கிற ஒரு ஊழியனாக, ஒரு பிஷப்பாக. அந்த பேதுரு பிரசங்கம் ஆரம்பிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை காண்கிற தேவன் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார். உங்களை காண்கிற தேவன் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார். அவர் கண்ணுக்கு மறைவாக நீங்கள் போக மாட்டீங்க. மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஒரு திமிர்வாதக்காரனை ஓட்டை பிரித்து கொண்டு வராங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையாக இருக்கிறான், அவன் நினச்சி பார்த்துருப்பான் இவர் சுகப்படுத்துவார்னு. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கல. அந்த 4 பேர் கட்டில் இறக்கி விட்டாங்க பார்த்தீங்களா மேலே இருந்து, அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் பார்த்தார் ஐயா. அந்த விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுவார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்ம மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பாரம்பரியமாக இருக்கிற மக்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், ஆட்டுக்குட்டி விழுந்தால் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. பாரம்பரியமாக பேசுகிற மக்கள். அவன் சொல்கிறான், ஏய் எப்படி நீ பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டுன்னு சொல்கிற, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, உனக்கு என்ன வல்லமை இருக்குது. ஏய் ஒருத்தன் சுகமாயிட்டான்டா, படுத்த படுக்கையாக இருக்கிறான், அவன் எந்திரிச்சிட்டான், அதை பார்க்க மாட்டேங்கிற, அதை பார்க்காம டாக்டரை பார்த்துட்டு இருக்கிற, தத்துவத்தை பார்த்துட்டு இருக்கிறியே. இயேசு இருதயத்தை பார்க்கிறவர், இருதயத்தை பார்க்கிறவர். அந்த 4 பேருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஏய் இவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான்டா, இவனை கொண்டு போய் இயேசுட்ட விட்டோம்னா இயேசு அவனை சுகமாக்குவார். உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை, கொசு கூட போக முடியல, திறக்க முடியல கதவை, வாசல் ஃபுல்லாக அடைஞ்சிருக்கான் ஜனம், வேற வழியே இல்லை, தூக்கு மேலே தூக்கு, ஓட்ட பிரி, இறக்கு கயிறை கட்டி. அவங்க 4 பேருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கு பார்த்தீங்களா. அவங்க 4 பேருக்கு அவ்வளோ விசுவாசம். அந்த விசுவாசத்தை கண்டு இயேசு அவனை சுகமாக்கினார். இந்த அன்பான தேவஜனமே,
நீங்கள் போகிற கூட்டத்துக்கு, நீங்கள் போகிற ஜெபத்துக்கு, நீங்கள் போகிற ஆலயத்துக்கு, உங்கள் வீட்டில் பக்கத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, பிரச்சனையோடு இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி உங்கள் விசுவாசத்து நிமித்தமாக அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு இயேசு யாரும் நல்லா தெரியும், இயேசுடைய வல்லமை என்ன செய்துன்னு தெரியும், ஆண்டோடைய வல்லமை என்னென்ன அற்புதங்களை செய்துன்னு தெரியும். உங்களுடைய விசுவாசத்து நிமித்தமாக நீங்கள் அவங்கள கூட்டிட்டு வாங்க. உங்கள் விசுவாசத்து நிமித்தமாக உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து அவர்களை சுகமாக்க ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பேசிக்கொண்டே போயிட்டே இருப்பேன், சொல்லிக்கொண்டே போயிட்டே இருப்பேன். நீங்கள் வீட்டுக்கு போக மாட்டீங்க. அப்புறம் யோசிப்பேன், ஐயோ சாப்பாடு செய்யலையே, ஐயோ பிள்ளைங்க அப்படி இருக்காங்களே, இப்படி இருப்பாங்க யோசிப்பீங்க. திமிர்வாதக்காரன் 4 பேர் கொண்டு வந்தாங்க. 4 பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். எம்டியாக இருந்த போட்டு, எம்டியாக இருந்த படகுகள் நிரம்பத்தக்கதாக அவர் கண்ணு பார்த்த உடனே அவ்வளவு ஆசீர்வாதம் வந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு நகை சேர்க்கலை பிரதர், ஐயோ என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலை பிரதர், நான் என்ன செய்ய போகிறேனே தெரியல பிரதர், நகை வேலை அவ்வளோ பயங்கரமாக போயிட்டுருக்கு பிரதர், என்ன செய்யறதுனே தெரியல பிரதர். யோசிக்கலாம். உன் பாக்கெட் எம்டியாக இருக்குது அப்படின்றது உங்கள் அப்பாவுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் அம்மாவுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களை உண்டாக்கி இந்த உலகத்தில் எல்லை குறிகளை வைத்து வாழ வைத்ததான ஆண்டவருடைய கண்ணுக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமாக நிரம்பும், நிச்சயமாக நிரம்பும். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாக உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும். நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும், நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும். ஏன்னா நீங்கள் இயேசுவோட பிள்ளை. நீங்கள் இயேசுவோட பிள்ளையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் அவரோட விசுவாசியாக இருந்தீங்கன்னா, விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடுறீங்க பார்த்தீங்களா, அது இந்த காற்றுல வந்த உடனே அது வேலை செய்யும், இந்த பிரபஞ்சத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும், அதுக்கு ஜீவன் வரும். அது ஜீவன் வந்தோடனே நீங்கள் சொன்ன வார்த்தை பரலோகம் கேட்கும், பரலோகத்துலேருந்து ஒரு வல்லமை வரும், அந்த வார்த்தையோடு இணைஞ்சிக்கும். அந்த வார்த்தையோடு இணைஞ்சிட்டு நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. வசனத்தின் அடிப்படையில் பேசியிருப்பீங்க, அந்த வசனத்துக்கு இருக்க ஜீவன் நீங்கள் சொன்ன வார்த்தையோடு இணைஞ்சிக்கும். இணைஞ்சிட்டு அது உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும், அது உங்களுக்கு அதிசயங்களை செய்ய ஆரம்பிக்கும், உங்கள் களஞ்சியங்களை நிரம்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லி பாருங்கள் நடக்கும், நீங்கள் சொல்லி பாருங்கள் நடக்கும். என்னுடைய மூத்த மகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலேஜில் சீட் வேணும், குறிப்பிட்ட ஒரு படிப்பை அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் அந்த படிப்பு லேசாக கிடைக்கிற படிப்பு கிடையாது, லேசாக சாமானியமாக கிடைக்கிற படிப்பு கிடையாது. ஆனால் அவள் என்ன செஞ்சா அப்படின்னா, அவளுடைய நோட்டில் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுகிறதுக்கு அந்த நோட்டில் பின்னாடி எழுதி வச்சா, நான் 2025 ஆண்டு இந்த காலேஜில் இந்த ஸ்டடீஸை நான் படிப்பேன் அப்படின்னு எழுதி வச்சுருந்தான். நான் அதை பார்த்துட்டேன். பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன், அதை ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வால்பேப்பரில் வச்சு, மெயின் வால்பேப்பராக வச்சுட்டேன் ஃபோட்டோவில். எப்போ ஆன் பண்ணாலும் அவள் எழுதின அந்த காரியம் என் கண்ணு முன்னாடி வரும். நான் பார்த்து சொல்லுவேன், என் பிள்ளை 2025 இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் படிப்பா, ஆமேன் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நடக்காத காரியத்தை கத்த நடத்தி வச்சு இன்னைக்கு அந்த காலேஜில் அந்த படிப்பை படிக்கும்படியாக கத்தர் உதவி செய்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த வால்பேப்பர் இருக்கு என்கிட்ட, இன்றைக்கும் அந்த வால்பேப்பர் என்கிட்ட இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும், களஞ்சியங்கள் நிரம்பும். ஏன்னா உங்கள் களஞ்சியம் எம்டியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ, ஒரு கண்ணு பார்த்துருக்குது, பரலோகத்திலேருந்து உங்களை உண்டாக்கினவருடைய கண்ணு பார்த்துருக்குது. அந்த கண்ணு பார்த்துட்டு சொல்லுது, சற்றே ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வளைய போடு. சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அது மாதிரி செய்ய ஆரம்பிங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் களஞ்சியம் நிரம்பலை அப்படின்னா
அது ஆண்டவருடைய தப்பு. அது ஆண்டவருடைய தப்பு. ஹலோ, ஆண்டவர் தப்பு செய்வாரா? தீமை செய்வாரா? அப்போ நம்ம கடமையை செய்ய மாட்டோம், வளைய போட மாட்டோம். ஆனால் கஜானா மட்டும் நிரம்பணும். சோம்பேறியே, எறும்பிட்ட போய் பார்த்துட்டு வா அப்படின்ட்டுருவார். எறும்பிட்ட போய் பார்த்துட்டு வா. சில பேர் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி தெரியுமா இருக்குது? இந்த நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கும், நிலையில் கதவு ஆடுது பார்த்தீங்களா, இங்கேயும் அங்கேயும். அதே மாதிரி கட்டில் இப்படி திருப்பி படுக்கும், அப்புறம் திருப்பி படுக்கும். இதுதான் வேலை. கதவு நிலையில் ஆடுறது போல் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. சூரியனை பார்த்து நாளாயிடுச்சு. சூரியன் எந்த பக்கம் உதிக்கும்னு சில பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லாம் எப்படி பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லாம் என்கிட்ட பெற்றோர்கள் புலம்புகிற புலம்பல். அதெல்லாம் என் பிள்ளை அவ்வளோ தூங்குறா பிரதர், என் மகன் அப்படி தூங்குறான் பிரதர், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சூரியனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளோ சோம்பேறி, அவ்வளோ சோம்பேறி. ஆனால் வேலை மட்டும் கிடைக்கணும் பிரதர், ஜோம் பண்ணுங்க பிரதர். முதல்ல நீங்கள் உங்கள் பிள்ளையை கரெக்ட் பண்ணுங்க, அப்புறம் கர்த்தர் வேலையை தன்னை போல தருவார். ஆமென், அல்லேலூயா. நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய ஜீவனை காப்பாற்றுகிறவர். அவர் கண்கள் கண்டால் நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படும். நம்மை அவருடைய கண்கள் காணும் பொழுது நம்முடைய வீடு ரட்சிப்பினால் நிரம்பும். அவருடைய கண்கள் நம்மை காண்கிற பொழுது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்மை அவருடைய கண்கள் காண்கிற பொழுது நம்முடைய வியாதிகளை அவர் சுகப்படுத்துகிறார். நம்மை அவருடைய கண்கள் காண்கிற பொழுது எந்த அழைப்புக்காக ஆண்டவர் அழைத்தாரோ அந்த அழைப்பிலை கொண்டு வருவார். ஒரே ஒரு கண்டிஷன் நான் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26:43 வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஆண்டவருடைய கண்ணு எல்லாத்தையும் பார்த்துச்சு, இதையும் பார்த்துச்சு, இதையும் பார்த்துச்சு. வாசிங்க. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர்களுடைய கண்கள் மிகுந்த எதை பார்த்தாரு? எதை பார்த்தாரு? இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்கள் தூங்குறீங்க? நீங்கள் விசுவாசி தான். இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், அத்தனை பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட்ஸ் பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ ஒரு வார்னிங்கை கொடுக்குறேன், உங்கள் இருதயத்தில் பேசுகிறேன், உங்கள் இருதயத்தில் பேசுகிறேன். எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்குறீங்க? எப்போ எந்திரிக்கிறீங்க? எவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், 1 மணி நேரம் ஜோம் பண்ணுறா. சீசர்களை பார்த்துட்டு அவர் ஜோம் பண்ண போயிட்டார். சொல்லிட்டு கண்ணு விழிச்சு 1 மணி நேரம் ஜோம் பண்ணு, கொஞ்சம் ஜோம் பண்ணு. ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடக்க போகுது அடுத்த நாள் காலையில். அடுத்து உலகத்தில் ஒரு பெரிய சரித்திரமே நடக்க போகுது. உலகத்தோட நிகழ்வுகளில், நகர்வுகளில் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது. ஜோம் பண்ணு, விசுவாசத்தை விட்டு விலகி போயிடாத. நீ ஜெபம் பண்ணாதான் அவன் விசுவாசம் நிலைத்து நிற்கும். ஜெபம் பண்றா அப்படின்னு போயிட்டாரு. ஆனால் திரும்பி அவர் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து அவர் கண்ணு பார்த்தது, ஜெபிக்க வேண்டிய ஆள் தூங்கிட்டு இருக்குது. ஜெபிக்க வேண்டிய ஆள் தூங்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம பேசினா எப்படி பேசுவோம்? மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஜெபத்தை பற்றி மணிக்கணக்காக பேசுவோம், பேசிட்டு வந்து தூங்கிடுவோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்கிறார். அவர் கண்ணு எல்லாத்தையும் பார்க்குது. இதையும் அவர் கண்ணு பார்த்துச்சு, இதையும் அவர் கண்ணு பார்த்துச்சு. ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை நான் நம்புகிறேன், அந்த நேரத்தில் அவர்கள் ஜெபித்திருப்பார்கள் என்று சொன்னால், ஒருவேளை அந்த ஜெபம் கேட்கப்பட்டு வேற ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கலாம். ஒருவேளை பேதுரு கூட மறுதலிக்காமல் கூட இருந்திருக்கலாம். விசுவாசம் கட்டப்பட்டிருக்கும், அர்ப்பணிப்பு வந்திருக்கும், அந்த ஜெபம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஜெபி
ஜெபி. திருச்சபையே ஜெபி. நம்மை காண்கிற தேவன் இருக்கிறார். நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை காண்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, எப்பொழுதும் நம் நினைவாக நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்கள் கண்ணனை பார்க்கறதுக்கு நன்றி. உங்கள் கண்ணனை பார்ப்பதற்கு நன்றி ஆண்டவரே. அழைத்த அழைப்பு, கிருபை வரங்கள் மாறாதவைகள். பேதுருவ, யோவான, யாக்கோப்பை அழைத்தவர், சொன்னவர், வலையை விட்டுட்டு வான்னு சொன்னவர். அன்னைக்கு நிலைமைக்கு அவங்க யோசித்துருக்கலாம், ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறேன், வீட்டுக்கு என்ன செய்ய போகிறேன் யோசிச்சிருக்கிறேன். இவர் பின்னாடி வர சொல்கிறாரே. ஆனால் அற்புதம் நடந்திருக்குது, பெரிய அற்புதம் நடந்திருக்குது. ஒரு வல்லமை உள்ளவர், அதை புரிஞ்சுக்கிட்டேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஆண்டவர் டெஸ்டினேஷனை பார்த்தாரு. பேதுருவு, யாக்கோப்பு, யோவானுடைய டெஸ்டினேஷனை பார்த்தாரு. எவ்வளவு வல்லமையாக அவர்களை யூஸ் பண்ண போகிறேன், எவ்வளவு மகிமையாக என் பிள்ளைகளை யூஸ் பண்ண போகிறேன், அதை ஆண்டவர் பார்த்து வச்சுருந்தார். அவர் கண் அதை பார்த்துச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்க்கல. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் ஸ்டார்டிங்கை காட்டிலும் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நிச்சயமாகவே நல்ல முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த முடிவு அவர் கண்கள் பார்த்திருக்கிறது. அவருடைய கண்கள் உங்கள் கண்ணோக்கமாக இருக்கிறது, உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறது. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் எழும்பி நின்று கைகளை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, என்னோட பேசின வார்த்தைக்கு நன்றி. என் பிள்ளையை பார்க்குறதுக்காக நன்றி. உங்கள் கண்ணு என் பிள்ளையை பார்க்குறதுக்கு நன்றி. எம்டியாக இருந்த போட்டை பார்த்து அதை ஆசிர்வச்சிங்கல்ல, என் வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் உங்கள் கண்கள் பார்ப்பதாக, உங்கள் கண்கள் என் மேல் நோக்கமாக இருப்பதாக, உங்கள் கண்கள் என் மேலே ஆண்டவரே ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொண்டு வரும்படியாக என்னுடைய கண்கள் என் மேலே படட்டும் ஐயா. சொல்லுங்களேன். நீங்கள் சொல்ல ஒரு வல்லமை உங்கள் மேலே வந்து இறங்கி தொட்டு சகல காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் காரியம் தலைகீழாய் மாறுகிற வேளை இது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இத்தனை நாள் எம்டின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டுட்டு போனதுக்கப்புறம் உங்கள் களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்ப ஆரம்பிப்பார். அநேக மக்கள் இதே இடத்துல சாட்சியாக நிற்க போறீங்க. என் தரித்திரம் மாறினது, என் கடன் மாறினது, என் களஞ்சியங்கள் நிரம்ப ஆரம்பித்தது, நான் இப்பொழுது சேர்த்து வைக்க ஆரம்பித்திருக்கிறேன், என் கையில் 2 காசு தங்கி இருக்கு பிரதர் சொல்ல ஆரம்பிப்பீங்க. எனக்கு சொல்லி அனுப்பினவர் பொய் சொல்லவே மாட்டார். நீ போய் என் ஜனத்தோடு சொல், நான் காண்கிற தேவன் என்று சொல்லி அனுப்பினார். அதே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே உங்க மேல கர்த்தர் தன்னுடைய வல்லமை வைப்பார். ஒரு புதிய பலனை வைப்பார். ஒரு புதிய வல்லமை இறங்கி வரும். அந்த பலன் இறங்கி வருகிற பொழுது நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. 1 மணி மட்டுமல்ல, 2 மணி 3 மணி நேரங்கள் ஜெபிக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை எதற்கு அழைத்தாரோ, எதற்கென்று முத்திரை போட்டாரோ, எப்படி எந்த டெஸ்டினேஷனை அவர் கண்ணு பார்த்துச்சோ அந்த டெஸ்டினேஷனுக்கு நேராக, அந்த ஊழியத்துக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்த ஆரம்பிக்க போகிறார். இப்பொழுது அந்த வல்லமை உங்களை தொட ஆரம்பிக்கிறது. இப்பொழுது உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்க போகிறது. உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக உங்கள் வியாதியும் சுகமாக போகிறது. உங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னிச்சு அவனை சுகமாக்கினார் அல்லவா? அதே போல உங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க, உங்க எதிர்த்த வீட்டுக்காரவங்களுக்கு ஆண்டவர் அற்புதமான சுகத்தை தரப்போகிறார். உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறிக்கொண்டிருக்கிற வேளை இந்த வேளை தான். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இங்கே நிற்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னை காண்கிற தேவன், ஆண்டவர் பேசுகிற வசனம் உண்மை அம்மா, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை உண்மை சகோதரா. அந்த வல்லமை இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறது. உன் வீட்டுக்குள்ளாக இருக்கிற சகல தரித்திரமான காரியங்களும் நீங்கி போய் உங்கள் பீரோக்குள்ள சேர்த்து வைத்து பணங்களை கையில் எடுத்து சம்பாதிச்ச பணம்
கரைஞ்சு போகாதபடிக்கு சேர்த்து வைக்கிற சூழ்நிலையில கர்த்தர் மாற்ற போகிறாரு. அவர் கண்ணு உங்களுடைய எம்டினஸ், ஒன்றுமில்லாமல் இருந்த அந்த காரியத்தை பார்க்கிறாரு. நிரம்ப போகிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. என்னை பார்க்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாரு. என்னை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாரு. ஒருவேளை உங்க அப்பா அம்மா தூர இடத்துல இருக்கலாம். ஐயோ, என் பிள்ளை என்ன பண்றாங்களோ, என் மகன் என்ன பண்றானோ, என் மகன் என்ன பண்றாலோ தெரியாது, அவங்களால பார்க்க முடியாது. உங்க அப்பா அம்மாவையும் பார்க்கிற அதே கண்கள் உங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும் என்று சொல்லி யோபு சொன்னது போல ஆண்டவர் உங்கள் சொந்த கண்ணாலேயே அவர் உங்களை பார்க்கிறத நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. அவருடைய கண்கள் உங்களை பார்க்கத்தான் போகிறீங்க. தகப்பனே, நன்றியோடு போய் துதிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தையின்படியாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே ஜனங்களுக்கு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த ஜனங்களுக்கு வந்ததுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியாய் நீ செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit.